இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ அங்க போன வேற யாரையாவது போக சொல்லிருக்க வேண்டியதானே? உனக்கு அங்க என்ன மரியாதைங்கிறது உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் கதிர் போன? வேற என்னதான் நான் பண்றது? எனக்கு கொடுத்த வேலைய நான் தானே செஞ்சாகணும். போய் போட்டு உடனே வந்துடலாம் தான் நினைச்சேன். அப்பா திட்டினதை நினைச்சுதான் வருத்தமா இருக்கியா? சாரி கதிர். ஏ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாமாவுக்கு என்ன திட்ட எல்லா உரிமையும் இருக்கு. அதனாலதான் நான் எதுவுமே ஃபீல் பண்ணல. ஆனா அவர் சொன்ன விஷயத்துல ஒரு நியாயம் இருந்துச்சு. அந்த கார்த்திகிட்ட இருந்து உன்னை காப்பாத்ததான் உனக்கு நான் தாலியை கட்டினேன். அந்த கடமையை நான் செஞ்சுட்டேன். அதுக்காக நீ என் கூட கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. உனக்கு வேணும்னா உங்க அப்பா வீட்லயே போய். என்னடா பேசிட்டு இருக்க? நான் உன்னை விட்டு போகணுமா? நான் உன்கிட்ட கேட்டேனா நான் ராணி மாதிரி வாழணும்னு? இல்ல அது வேணும் இது வேணும்னு உன்கிட்ட கேட்டேனா? பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, எனக்கு காசு பணம் பெரிய வீடு காரு நகை எதுவுமே வேண்டாம். உன் கூட நான் வாழணும். உன் கூட இருந்து ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு அதுவே போதும். மனசுக்கு பிடிச்ச புருஷன் கூட வாழ்றதுதான் ஒரு பொண்ணுக்கு சந்தோஷமே இருக்கு. எனக்கு அது கிடைச்சிருக்கு. எனக்கு நீ மட்டும் போதும். புரியுதா? அப்படி என்ன தாண்டா இவ்வளவு நாள் என்ன புரிஞ்சுக்கிட்ட? நான் என்ன காசு பணத்துக்கு ஆசைப்பட்டனாடா? வாழ்றதா இருந்தாலும் சரி சாகுறதா இருந்தாலும் சரி அது உன் கூட மட்டும்தான். நான் அந்த வீட்டுக்கு போறப்போ நான் உன் கூட சேர்ந்துதான் போவேன். இல்லனா இங்கே உன் பக்கத்திலே இருந்து செத்து போயிடுவேன். புரியுதா? இன்னொரு தடவை என்னை விட்டு போவேன்னு சொன்ன கொன்னுடுவேன், பாத்துக்கோ. இந்தா சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடு. என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணு வாழ்க்கை அழிச்சு போயிருக்கு. என் பொண்ணு சாதிக்க நினைச்சா அதை இவனால பண்ணி கொடுக்க முடியுமா? கதிரு ஒரு பாவமும் செய்யாதவன். இந்த வீட்டோட மானத்தையும் என் பொண்ணோட வாழ்க்கையையும் காப்பாத்திருக்கான். நல்லது பண்ணதுக்கு அவனுக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை? நல்லவங்களை மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துற? எவ்வளவோ பாவம் பண்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. நல்லவங்களை மட்டும் ஏமா இப்படி சோதிக்கிற? பெரியம்மா, ஏன் நீங்களே இப்படி உடைஞ்சு போய் பேசுறீங்க? நீங்களே இப்படி கலங்கி நின்னீங்கன்னா எப்படி பெரியம்மா? நடக்கிற கொடுமை எல்லாம் பார்த்து மனசு கேட்க மாட்டேங்குது மாயா. பெரியம்மா, இந்த குடும்பத்தோட தலைவர் பெரியப்பா தான். அதே மாதிரி இந்த குடும்பத்தை தாங்குற ஆலமரமா இருக்கிறது நீங்க தான். நீங்க இல்லைன்னா இந்த குடும்பத்துக்கு அஸ்திவாரமே இல்லாம போயிடும். நீங்க உடைஞ்சு போயிடக்கூடாது பெரியம்மா. நீங்க தைரியமா இருந்தாதான் எங்களுக்கு எல்லாம் அது பெரிய பலமா இருக்கும். நானும் தைரியமா இருக்கணும்னு தான் மாயா நினைக்கிறேன். ஆனா முடியல. தனாவும் வீட்டை விட்டு போயிட்டா. அவளுக்கு வாழ்க்கை கொடுத்த கதிரையும் அவரு வெறுத்து ஒதுக்குறாரு. உன்னை பொண்ணா தத்தெடுத்ததையும் இல்லாம ஆக்க பாக்குறாரு. இதையெல்லாம் பாக்குறப்போ மனசுல நிம்மதியே இல்லாம இருக்குடா. பெரியம்மா, லைஃப்ல ப்ராப்ளம் வரதான் செய்யும். அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அதெல்லாம் சரியாகாது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு, ஒரு முடிவும் இருக்கு. காலம் எல்லாத்தையும் மாத்தும் பெரியம்மா. அந்த காலம் தான் எப்ப வரும்னே தெரியலையே மாயா. சீக்கிரம் அதெல்லாம் நடக்கும் பெரியம்மா. கதிர பெரியப்பா புரிஞ்சு பாரு. தனாவையும் கதிரையும் ஏத்துப்பாரு. அதே மாதிரி இந்த 6 மாசத்துக்குள்ள பெரியப்பா மனச நான் மாத்திடுவேன். கண்டிப்பா அவர் பொண்ணா என்னை ஏத்துப்பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எல்லாரும் ஒரே குடும்பமா ஒன்னா சந்தோஷமா இருப்போம். அப்படி ஒண்ணு நடந்தா அதை விட சந்தோஷம் எதுவும் இல்ல மாயா. ஆனா நாள் ஆக ஆக
அவரோட மனசுல இருந்து நீயும் கதிரும் விலகி போயிட்டே இருக்கீங்களே, அதுதான் பயமாவே இருக்கு. அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம். நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் நடக்கும். நீங்க தைரியமா இருங்க. கடவுள் நமக்கு கருணை காட்டுவாருன்னு நம்புறேன். பார்க்கலாம். என்ன பால் மட்டும்தானா, வேற எதுவும் இல்லையா? வேற என்ன? இல்ல பால் கூட பழம் பூவெல்லாம் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? ஏன் பூவையே சாப்பிட போறியா? சேச்சே, அத கட்டில் அப்படியே தூவி விட்டா நல்லா இருக்கும்ல. ஓஹோ, சார் ரொம்ப நல்ல மூட்ல இருக்கீங்க போல. நான் வேணா அந்த பூவை செட்டப் பண்ணிடுவா. ஒரு செட்டப்பும் பண்ண வேண்டாம். நீ கடைக்கு போகணும்ல, இந்த பாலை குடிச்சிட்டு கிளம்புற வழிய பாரு. வர வர நீ ரொம்ப ஓவரா பண்ற மாயா. அப்படிதான் பண்ணுவேன். கவனத்தை கொஞ்சம் பிசினஸ்லயும் வை. ஷாப் எல்லாம் எப்படி போகுது? இப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அதுக்கு நான் உனக்கு தான் மாயா தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு எதுக்கு? நான் கடை ஆரம்பிச்சதே உன்னாலதான். நீ எனக்கு 90 லட்சம் ரூபா கொடுத்துருக்க. நோ, 89 lakhs தான். 1 lakh தான் நீ திரும்ப கொடுத்துட்டியே, மறந்துட்டியா? சரி சரி, ஓகே. 89 லட்சம் அந்த கடனை நான் எப்படியாவது உனக்கு திரும்ப அடைச்சிருவேன். எப்போ நீ நான் கொடுத்த பணத்தை கடன்னு சொல்லிட்டியோ, அப்போ நான் வட்டியோட சேர்த்து கொடுத்தாதான் வாங்கிப்பேன். வட்டியா? ஆமா, கடனை சும்மா கொடுக்க முடியாதுல்ல, வட்டி வாங்கி தானே ஆகணும். என்ன மாயா சேட்டு மாதிரியே பேசுற? அப்படிதானே வச்சுக்கிய. திடீர்னு இப்படி வட்டி கேக்குற, நான் எப்படி அடைக்கிறது? வட்டியும் அசலையும் அடைக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஐடியாவா? ஒரே ஒரு கிஸ் கொடு, அதை வாங்கிக்கிட்டு நான் வீட்டு விட்டு போயிடுறேன். 40 லட்சம் உனக்கு மிச்சமாகுதுல்ல. ஓஹோ, புரியுது புரியுது புரியுது. கடனை எப்படி அடைக்கணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. முன்னாடியெல்லாம் அடிக்கடி கேப்பியே மொத்தம் கொடுத்து அடைச்சிடலான்னு, அந்த ஐடியா தானே சொல்ற? ஆ, எனக்கு ஓகே. ஏய், நான் கேட்கும் போது நீ கொடுத்தியா? அந்த டீல் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. நான் சொல்றது வேற ஐடியா. வேற என்ன ஐடியா மாயா? கடையில என்ன பார்ட்னரா சேர்த்துக்க. பார்ட்னராவா? ஆமா, கடையை நானும் வந்து பாத்துக்கிறேன். சீக்கிரமா கடையை டெவலப் பண்ணலாம். இந்த டீல் உனக்கு ஓகேவா? என் லைஃபுக்கே நீ தான் பார்ட்னரு. என் பிசினஸுக்கும் பார்ட்னரா வந்தா எனக்கு சந்தோஷம் தான். இந்த டீல் எனக்கு ஓகே.